வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் ஆட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் மாலதி. சார், இந்த விஷயத்தோட அப்டேட் கேட்கணும். ஏன்னா பொள்ளாச்சி அந்த வழக்கில் தீர்ப்பு இன்றோட 3வது நாள் ஆகுது. இன்னுமே தமிழக அரசியல் களம் அதை பற்றி பேசி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக திமுக 2 பேரும் அறிக்கை போர். சமூக வலைதளங்களிலும் யார் இந்த தீர்ப்புக்கு காரணம், யார் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மற்றும் அதிமுக கிட்ட ஒரு பெரிய வார்த்தை போர் நம்ம பார்க்கணும். ஆனால் உண்மையாலுமே இந்த வழக்கில் யார் கிளைம் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருமே கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன்ப்பா. என்ன ரீசன்னா, ஒரு கொடூரமான பாலியல் சம்பவம் நடைபெறுகிறது. ஒரு எதிர்க்கட்சி என்ற முறையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த விஷயத்தை பெரிதாக்குகிறது. விஷயம் பெரிதாகிறது, கைமீறி போகிறது. அரசியல் கட்சியினர், குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த சிலர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் நக்கீரன் இதையே வச்சு இத்தனை ஆண்டு நஷ்டத்தை எல்லாம் சரி பண்ணிட்டு டெய்லி 2 வீடியோ கையை பசஞ்சிக்கிட்டு கோபால் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது கைமீறி போகிறது என்பதை புரிந்து கொண்டு பேசாமல் சிபிஐ இதை ஒப்படைச்சிடலான்று அதிமுக அரசு முடிவெடுத்தது. இன்றைக்கி சிபிஐ ஆல் செட் அண்ட் டன் 1000 குறைகள் இருந்தாலும் சிபிஐ ஒரு ப்ரொஃபஷ்னல் ஏஜென்சி அப்படின்றத இந்த தீர்ப்பு மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது. சிபிஐயோட கன்விக்ஷன் ரேட்டு அதிகம். அவங்க ஒரு 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 அவங்க சிபிஐயோட மேனுவல்லையும் சரி, அவங்களோட சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸும் சரி, மெத்தடிக்கலாக சயின்டிஃபிக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுல சிபிஐ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏஜென்சிஸ். என்ஐஏ புதிய ஏஜென்சி இப்போது தான் உருவாகி கொண்டு வருகிறது. சிபிஐ பழைய ஏஜென்சியாக இருந்தாலும் இந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தடு ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணாங்க. பல்வேறு செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் வச்சுருக்காங்க. ஸோ தேவ் காட் அ பிரில்லியன்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டு தான் பார்க்கணும். அந்த வழக்கில் கிடைத்த அந்த தண்டனை பற்றி சில விஷயங்களை சொல்லிவிடுகிறேன். ஒவ்வொருவருக்கும் 4 ஆயுள் தண்டனை, 5 ஆயுள் தண்டனைலாம் கொடுத்துருக்கிறார்கள். அப்போ என்ன, ஒரு வாட்டி செத்த பிறகு மீண்டும் அடுத்த ஆயுள் தண்டனை தொடங்குமா என்றால், இந்த ஆயுள் தண்டனைகளை ஏக காலத்தில் ஒன்றாக சேர்த்து அனுபவிக்க வேண்டும். அண்ட் ஆயுள் தண்டனைனா 12 வருஷத்தில் வெளியில் வந்துடலாம், 14 வருஷத்தில் வெளியில் வந்துடலாம்லாம் சொல்கிறாங்க. இன்னும் அந்த சட்டம் இருக்கிறது. 14 ஆண்டுகளில் ஒருவரை விடுதலை செய்யலாமா என்று பரிசீலிக்க அரசுக்கும் நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளில் அது பொருந்தாது. சாதியானவ படுகொலை தொடர்பான வழக்குகளுக்கு அது பொருந்தாது. ஒருவர் ஒரு சாதி ஆணவ படுகொலை செய்திருக்கிறார் என்று எஸ்சிஎஸ்சி ஆக்டில், அதாவது பிசிஆர் ஆக்ட், மர்டர் அண்டு பிசிஆர் ஆக்ட், இது 2லையும் சேர்த்து அவர் தண்டிக்கப்பட்டிருந்தார்னா அவருக்கு விடுதலை என்பதே கிடையாது. இந்த அண்ணா பிறந்த நாளுக்கெல்லாம் விடுதலை செய்கிறாங்களா, அந்த விடுதலை திட்டம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பொருந்தாது. இவங்க உண்மையிலேயே சாகும் வரை சிறைதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக இதை வைத்து தங்கள் அரசின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் பின்தள்ளிவிட்டு இந்த ஒரு விஷயத்தை வைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது பழி சுமத்த வேண்டும் என்று கடும் முயற்சி எடுக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. சிஎம் முதல்வர் அலுவலகத்திலிருந்து நேற்று ஒரு அறிவிப்பு வெளியே வந்தது. இந்த பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்ட இந்த பெண்களுக்கு அரசு சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒரு அவங்களால 2 நாளாக அவங்களுக்கு டிபேட் நடந்துருக்கு. அப்படிங்கும்போது இது எந்த வகையில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எந்த வகையிலுமே கிளைம் பண்ண முடியாது. சிபிஐ விசாரணை உத்தரவிட்டது அவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு. அதே போல் அந்த கட்சிக்காரர், குற்றவாளியில் ஒருத்தர் கட்சிக்காரர் இருக்கார், அருளானந்த் நினைக்கிறேன், அவரையும் அந்த கட்சியை விட்டு நீக்கிட்டார். அப்படி இருக்கும்போது திமுகவோட ரோல் இதில் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. இவங்க வக்கீல் யாராவது வாதாடிக்கிறாங்களா, இவங்க பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்தில் ஏதாவது நிதியுதவி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இல்லை. சரி, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நான் 25 லட்சத்துக்கு கொடுத்து நாம் பேர் வாங்கிக்கலாம். இது ஒரு அரசியல் ஆதாயமாக திமுக பண்ணுன்னு நினைக்கிறேன். இதை இன்னொரு வகையில் பார்க்கலாம் சார். இப்போ ஞானசேகரன் விவகாரம் வரும்போதெல்லாம் அதுக்கப்புறமா தொடர்ந்து திமுக பெண்களோட பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பழியை தீர்த்து கொள்றதுக்காகத்தான் இந்த விஷயத்தை இவங்க பண்ணுறாங்க. ஸோ 25 லட்ச ரூபா கொடுக்கறது மூலமாக இது பேசு பொருளாகும், கொஞ்சம் நாள் பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன கோர்ட்டுக்கு பக்கத்தில் முதல்வரின் தயாள குணத்தை, இல்லை, பெண்களோட பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு.
இதை அப்படித்தானே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் ப்ரொஜெக்ட் சின்ன பண்ணுவாங்க. கோடு பட் இது பக்கத்துல பெரிய கோடு போடுற இது மாதிரியான சரியான்னு கேட்குறேன். ஏற்கனவே வந்து கோர்ட்டே வந்து 85 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 85 லட்சம் ரூபாய் 8 பெண்கள் நினைக்கிறேன். 8 எனக்கு நம்பர்ஸ் தெரியல. 8 தான் சொன்னாங்க. 8 ஒரே 85 அமௌண்ட் லட்சம். வராது, விதவிதமா அமௌண்ட் அது மாறுது. அதுக்குள்ள நமக்கு வேண்டாமா? நம்ம 85 லட்சம் ஒரு தலா 8 லட்சம் ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாமே. தலா 8 லட்சம் கொடுத்துருக்கிறது. இவர் வந்து 10 பெண்களுக்கு தலா 25 லட்சம் என்றால் 2.5 கோடி ஆச்சு கொடுக்குறார். நான் கேட்குறேன், உள்ளபடியே உங்களுக்கு இந்த பெண்களின் மீது அக்கறை இருந்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தும் திமுக அறக்கட்டளை, முரசொலி அறக்கட்டளையில் இருக்கும் நிதியை நீங்கள் எடுத்து தாருங்கள், உங்களை யாரும் கேட்கப் போவதில்லை. நானும் பாராட்டுவேன். பரவாயில்லையா? ஒரு கட்சி தலைவராக உண்மையான அக்கறையோடு இதை செய்திருக்கிறான்னு. மக்கள் வரி பணத்தை எடுத்து தூக்கி எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? சரி, அதையும் வந்து இப்போ பண்ணிடக்கூடாது சார். ஆ, அப்பவே பண்ணிருக்கணும். அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பண்ணிருக்கணும். சூப்பர். அப்படி இல்லைன்னா அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அப்போ கட்சி நிதியிலேருந்து கொடுத்துருக்கணும். சரி, இல்லை ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, பொள்ளாச்சின்னு பேசித்தானே நேற்று நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இந்த பொள்ளாச்சி சம்பவம் திமுகவுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ ஆட்சிக்கு வந்ததும் நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசின் சார்பில் நாங்கள் இந்த நிதி உதவியை அளிக்கிறோன்னு செய்திருக்கலாம்ல. இதை தாண்டி நான் இதை ஒரு மோசமான தவறான முன்னுதாரணமாக பார்க்கிறேன். இந்த கவர்மெண்ட் மேலே எனக்கு இருக்கக்கூடிய விமர்சனமே இதுதான். இன்றைக்கி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்குன்னு உங்கள் இஷ்டத்துக்கு தூக்கி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போயிடுறது, நாளைக்கு இது தவறான முன்னுதாரணமாக்கி அடுத்தடுத்து வரக்கூடிய அரசுகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு உலகத்தில் எங்கேயாவது கவர்மெண்ட் 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்து கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? முதல்ல நிவாரண நிதியிலேருந்து 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கொடுப்பாங்கப்பா. இன்னொன்று அதுவும் சார் தான் மேல இருக்க பழியை வந்து இப்போ இது ரெண்டுக்கும் புரியுதுங்களா? ஒப்பீடு புரியுதா? 66 பேர் என்னமோ இறந்தாங்க இல்லையா, அந்த குடும்பம் எல்லாருமே வந்து போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா அது பெரிய சிக்கலாக்கி இருக்கும். ஸோ அந்த நிமிஷத்துல அவங்க எல்லாரும் வாயை அடைக்கிறதுக்கு நீங்க இதை பண்றீங்க. ஆனா இது அரசு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு வேலை. அவங்க எல்லாருமே வேலை பார்க்குறவங்க, தொழிலாளர்கள், அவங்கள நம்பி தான் வந்து அவங்க குடும்பம் இருக்கு. அந்த டைம்ல எனக்கு கூட என்ன தோணுச்சுன்னா, 10 லட்சம் கொடுப்பதன் மூலமா அவங்களுக்கு அது உதவியாக தான் இருக்கும், மனைவிகளுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும். ஆனால் அவ்வளோ பணம் வச்சிருக்க திமுகவோட பணத்தை கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த தவறுகள்லாம் வந்து நடக்காம இன்னொரு ஆங்கிள் இருந்து பாருங்க மாலதி. இதை நீங்க இந்த குடும்ப தலைவர் இறந்து விடுகிறார் என்பது நியாயம்தான், உண்மைதான். வயிற்று பொழப்புக்கு வழி இல்லாமல் தானேம்மா பட்டாசாலையில் போய் வேலை செய்கிறாங்க, மகிழ்ச்சியோட வேலை செய்கிறாங்க. நான் நமது நிகழ்ச்சியில் இந்த பட்டாசாலையில் அவங்க படுற கஷ்டத்தை சொல்லியிருக்கேன். நான் கை பூரா மருந்தாக இருக்கும், மூஞ்சில் மருந்தாக இருக்கும், வாயில் மருந்தாக இருக்கும். எப்படி போய் உணவு உண்ணுவீங்க? அதை மீறி அந்த பகுதி பூரா போய் பட்டாசாலையில் வேலை செய்கிறதுக்கான முக்கியமான காரணம் சாப்பிடணும் இல்லையா? அதனால தான் அந்த ஏழைகள் போய் அந்த பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க. அங்கே ஏற்படக்கூடிய விபத்தில் செத்து போகிறாங்க, கொடூரமாக இறக்குறாங்க. 3 லட்ச ரூபா தரீங்க. இலை வீட்டுக்கு போய்ட்டு கலாச்சாரத்தை குடித்தவன் அவனோட மகிழ்ச்சிக்கு தானேப்பா குடித்தான், வயிற்று பொழப்புக்காக குடித்தான். அப்போ இதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க மாலதி? சொல்லுங்கள். அந்த கலாச்சாரத்தில் இறந்தவர்களுக்கு 10 லட்ச ரூபாய் போனது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. ஆனால் உலகத்தில் எங்கேயாவது இந்த மாதிரி அரசாங்கத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாளை இந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு பிறகு தமிழகத்தில் பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடந்ததா நடக்கவில்லையா? சொல்லுங்கள். நடந்தது, நிறைய நடந்தது. ஒரு வாரத்திற்கு முன்பு பல்லாவரத்தில் ஒரு சம்பவம் நடந்ததா இல்லையா? 14 வயசு குழந்தை வீட்டுக்கு மினரல் வாட்டர் கேன் போட வரவன், அவன் அந்த பெண்ணோடு பழகியது இல்லாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸை பூரா கூட்டு வரான்ப்பா, 7-8 பேரை. கொடூரமான சம்பவம். கொடுத்தீங்களா? பெண்களின் மீது அக்கறை இருந்தால் இதுக்கு கொடுத்துருக்கணும் மாலதி. சார் பணம்ன்றதை தாண்டி சார் இது தொடர்பான கவுன்சிலிங்ஸு இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த இப்போ ஞானசேகரன் மாதிரியானவங்க மாட்டுறாங்க இல்லையா, அந்த மாட்டும்போது அவங்க மேலே கரெக்டான குற்றச்சாட்டுகளை நிரூபித்து அவங்களுக்கு தண்டனைகள் வாங்கி தருது. இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இவங்க இதை அரசியலாக்குறாங்க. இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். மக்கள் வரி பணத்திலேருந்து எடுத்து நீங்கள் இந்த 10 பேருக்கு 2.5 கோடி ரூபாய் கொடுக்குறீங்கன்னா இது அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டமாக நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த 25 லட்சம் இல்லை, தலா 50 லட்சம் கொடுங்க. உங்கள் கட்சி பணத்துலேருந்து கொடு, இல்லை உங்கள் மாப்பிள்ளை வச்சுருக்கிற மர்மம் வச்சுருக்கிற வாட்சை விற்று கொடுங்க காசை, எனக்கு பிரச்சனை இல்லை. இது எப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இந்த ராஜா வந்து மேலேருந்து தங்க காசுகளை விட்டுற மாதிரில இருக்குது இந்த வேலை. இல்லை சார், இது ஒரு உதாரணம் சொல்லலாம் சார். இப்போ வீட்டில் அப்பா அம்மா வந்து வெளியூருக்கு போகும்போது குழந்தைங்க நானும் வரணும். அப்போ காசு கொடுத்து சமாளிப்பாங்க. காசு வச்சுக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கேட்குற டிமாண்ட் வந்து இல்லை அவங்க கூட வரேன், இல்லை நானும் ஊருக்கு வரேன். அதாவது இதில் நான் கேட்குறேன், இல்லை காசை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அந்த குழந்தையோட நாயம் வந்து நான் ஊருக்கு வர்றது தான். அப்படி வந்து காசை கொடுத்து வளர்க்குற குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து எப்படி சொல்கிறது, லைக் அவங்களுக்கு குடும்பம்னா என்னென்ன தெரியாது, உருப்படாமல் போயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து
ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அந்த ஆட்சிக்கு எதிராக நடந்தா இல்லை அவங்க கைப்பற்றணும் அந்த 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 விஷயத்தை கைப்பற்றணும் அவங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா அது காசு கொடுத்து சமாளிச்சிடுவாங்க. இது யார் இந்த அதிகாரிங்க கொடுக்குற ஐடியான்றது தெரியுதா உங்களுக்கு? இதில் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதா? கலாச்சாரம் கொடுத்து செத்தவொடனே இவங்க பண்ண தப்பு, இந்த அதிகாரிங்க பண்ண தப்பு. சார் ஒரு 10 லட்சம் கொடுத்துலாம் சார். மெரினாவில் ஏர் ஷோ நடக்குது, குடிய தண்ணி வைக்கல, நெரிசல் 5 பேர் சாகுறான் சார், 5 லட்ச ரூபா கொடுத்துலாம் சார். இது பொள்ளாச்சி மேட்ரு சார், தான் சார் நல்ல சமயம் 25 லட்ச ரூபா கொடுத்துலாம் சார். அப்படியா? என்னையா கவர்மெண்ட் இது? அண்ணா நகரில் நடந்த அந்த சிறுமிக்கு நடந்த விஷயம் பற்றி இவங்க சொல்கிறாங்கல்ல, இங்கே பொள்ளாச்சியில் அதிமுக இப்படி பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. அவரது அதிமுக அரசு தான், நீங்கள் இல்லையோ கரெக்டாக குறிப்பிட்டார், அதிமுக அரசு தானே இதை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இந்த அண்ணா நகர் சம்பவத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு 10 வயது சிறுமி, அண்ணா நகரில் 10 வயது சிறுமி தொடர்ந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறார். பண்ணுறது யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரன். 10 வயசுமா, சொல்கிறதுக்கே எனக்கு சங்கடமாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு இந்த பாலியல் துன்புறுத்தல் காரணமாக உடம்பில் ஒரு ஒரு ரொம்ப மோசமான உபாதை வரும்போது தான் அவங்க தாய்க்கு தெரியுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. 30/8/2024 அன்று புகார் கொடுக்கப்படுகிறது. அண்ணா நகர் ஆலிவன் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கப்படுகிறது. புகார் கொடுத்ததும் அந்த குழந்தை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறது. அந்த பொண்ணு அங்கே இருக்குது, அம்மா கூட போகுது, பொண்ணு கூட. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு போய் உன் பொண்ணு ஆதாரையும் உங்கள் ஆதாரையும் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க என்று அந்த உமன் இன்ஸ்பெக்டர் ராஜின்றவங்க சொல்கிறாங்க. அவங்க இதை எடுத்துகிட்டு வரும்போது அவங்கள நேராக ஸ்டேஷனுக்கு போக சொல்லிடுறாங்க. இது நடக்கும்போது நைட்டு ஒரு 8:20 விடிய காத்தால் 1 மணி வரைக்கும் இந்த பொண்ணை தனியாக விசாரிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் விசாரித்து வீடியோ எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு இங்கே 1 மணி வரைக்கும் இவங்க அம்மா அங்கே இருக்காங்க. அவங்க அம்மா என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவங்க குழந்தைய அனுப்பி விடுறாங்க. அதற்கு பிறகு அந்த குழந்தையோட தந்தை காவல் நிலையத்திற்கு வர வைக்கிறார். இது பெற்றோர் தரப்பில் சொல்கிற குற்றச்சாட்டு. இந்த சம்பவத்தை செஞ்ச அக்யூஸ்டு சேர் போட்டு உட்காந்துருக்கான்ப்பா அந்த ஸ்டேஷனில். குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இவங்க அம்மாவை அப்பாவையும் வர வச்சுருக்காங்க. அவங்க அப்பாவை அடிக்கிறாங்க, கையில் அடிக்கிறாங்க போல இருக்கு. அம்மா நான் கொத்தனார், எனக்கு கையில் தான் வேலை, கையை அடிக்காதீங்கன்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இதற்கு பிறகு 2 நாள் கழித்து 29/8 எஃப்ஐஆர்னு சொன்னேன்னா 7 அல்லது 8/9/2024 அன்று அந்த பெண்ணை விசாரணை செய்த வீடியோ ஊடகங்களில் வெளிவருகிறது. மாரிதாசும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா செல்வராஜும் பதிவிடுறாங்க. அவங்களுக்கு எப்படி சார் அந்த வீடியோ கிடைக்குது? இவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. வரேன் நான். அப்படி கிடைச்சா கூட சார் 10 வயசு குழந்தைன்னு அது வெளியிடக்கூடாது, சட்டப்படியே வெளியிடக்கூடாது. ஆமாம், அஃபென்ஸு. ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் தான் இந்த வழக்கில் தீர்ப்பை எழுதுகிறார். சூரிய பிரகாசம் என்ற வழக்கறிஞர் நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். இதற்குள் பெண்ணின் தாயார் ஒரு மனுவை தாக்கல் செய்து விடுகிறார். மருத்துவமனையில் பதிவேடுகளின்படி 30/8/2024 அன்றே குற்றவாளி யார் என்பது தெரிந்துவிட்டது. ஏன்னா அதில் யாரால் இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை நடக்குதுன்றது ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்டரில் எழுதிட்டாங்க. சொல்லிவிட்டு இந்த ஆய்வாளர் இதுவரை செய்த விசாரணை அத்தனையும் 7/9/2024 அன்று சோஷியல் மீடியா முழுக்க சுற்றுகிறது. அங்கே கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் பணியாற்றக்கூடிய தமிழழகு என்ற அந்த ஒரு செவிலியர் ஒருவரிடம் விசாரித்த போது அந்த ஹாஸ்பிட்டலில் வார்டு இருக்கும்ல, வெராண்டா இருக்கும்ல, அந்த வெராண்டாவில் வைத்து இந்த பெண்ணை ஆய்வாளர் தனியாக விசாரித்தார். உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி போர்ஷனில் ஜட்ஜு போக்சோ கேஸில் விக்டிமை எப்படி விசாரிக்கணும், பேரண்ட் சம்மதம் இல்லாமல் விசாரிக்கக்கூடாது, பேரண்ட்டை கூட வச்சுக்கிட்டு விசாரிக்கணும்னு அதெல்லாம் சொல்லிவிட்டு இதை சொல்கிறாரு. ஃபேக்ட்ஸுக்கு வர்றாரு. காரிடாரில் வச்சு அந்த உமன் இன்ஸ்பெக்டர் தனியாக 10 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை விசாரித்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. லிஃப்ட் அருகே வைத்து விசாரித்திருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அக்யூஸ்டோட பெயர் 30/8/2024 அன்றே தெரிந்தாலும் 12 நாட்கள் கழித்து 12/9/2024 அன்று தான் இதில் சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்படுகிறார். The videograph of the recording of the victim girl was aired in social media. சோஷியல் மீடியாவுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் போலீஸ் சொல்கிற பதில் சொல்கிறேன் நான். சார் அதை வெளியிட்டவங்க 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டோம் சார். சொல்கிறாரு, the FIR reveals the name of one YouTuber and name of one journalist. ஒருத்தர் மாரிதாஸ், இன்னொருத்தர் செல்வராஜ். இதுவும் நீதிமன்றத்திற்கு சந்தேகத்தை எழுப்புகிறது.
இது போன்ற நேர்வுகளில் அவர்களுக்கு அந்த வீடியோ எப்படி கிடைத்தது என்பதைத்தான் ஆராய வேண்டுமே ஒழிய பத்திரிகையாளர்கள் மீது நீங்கள் எஃப்ஐஆர் போடுவது பத்திரிகை சுதந்திரத்தை நெருக்கும் ஒரு வேலையாகும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதியிருக்காரு. நீங்கள் போலீஸோட உங்கள் காவல்துறையோட தன்மை எப்படி இருக்கு பாருங்கள். அந்த இன்ஸ்பெக்டர் காப்பாற்றுறாங்க. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை காவல் நிலையத்தில் சேரில் அமர வைத்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்களை மீது தாக்குதல் நடத்தியிருப்பது என்பது காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை போக்சோ சட்டத்தின்படி கையாளவில்லை என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. மேலும் இந்த வீடியோவை வெளியிட்ட யூடியூபர் மீதும் பத்திரிகையாளர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்ததை இந்த கோர்ட் ரசிக்கவில்லை. எப்படி இவர்களுக்கு இந்த வீடியோ கிடைத்தது என்று அதைத்தான் காவல்துறை விசாரித்திருக்க வேண்டுமே ஒழிய இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்க கூடாது. பிராக்டிஸ் ஆஃப் ரெஜிஸ்டரிங் கேசஸ் ஒன்லி அகேன்ஸ்ட் தி ஜேர்னலிஸ்ட் அண்ட் யூடியூபர்ஸ் லீவிங் தி ரியல் அக்யூஸ்ட் இஸ் வித் அன் ஐடியா டு காஸ் த்ரெட் டு ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் எழுதுறாரு. இதில் இறுதியாக என்ன சொல்கிறாருன்னா, பாக்ஸோ கேஸை விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு இந்த காவல்துறைக்கு தெரியவே இல்லை. இதன் காரணமாக இந்த வழக்கின் விசாரணை எஃப்ஐஆர் நம்பர் 33/2024 இந்த விசாரணையை சிபிஐக்கு நான் மாற்றுகிறேன். இதில் ஏதாவது தவறுன்னு உங்களுக்கு தெரியுதாப்பா? சொல்லுங்கப்பா. ரீசன்ஸை எல்லாத்தையும் எழுதிடுறாரு. பாக்ஸோ கேஸில் எப்படி விசாரிக்கணும், அது கவுன்சிலிங் எப்படி கொடுக்கணும், நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கவுன்சிலிங் எப்படி கொடுக்கணும், விசாரிக்கும் போது யார் கூட இருக்கணும், சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸரு, கார்டியன், பேரண்ட் இவங்கெல்லாம் கூட இருக்கணும், அந்த விசாரணை நடத்தக்கூடிய இன்ஸ்பெக்டர் அவர்கள் ட்ரெயின் ஆகணும். இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிவிட்டு நான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுறேன்னு சொல்கிறாரு. இதில் உங்களுக்கு ஏதாவது இந்த நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் காவல்துறை மீது ஏதோ காழ்ப்புணர்ச்சியோடு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை சார், அந்த ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்கல்ல, சோஷியல் மீடியாவில் வந்து வருது, அப்புறம் பொண்ணு பேசுகிற வீடியோ வருது, அதே பேட்டர்ன் தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லேயும் வந்துச்சு. சேம் பேட்டர்ன். ஓகேங்களா? அவங்களுக்கு என்னென்னா, இந்த மாதிரி நம்ம போட்டால் அவங்க வழக்கை பின்வாங்கிடுவாங்க, அசிங்கப்பட்டு வரமாட்டாங்க. ஏன்பா ஒரு பொண்ணு எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஒரு புகார் கொடுக்குறா, அவள் ஃபோன் நம்பரோட வெளியில் வந்துச்சுன்னா என்னையா ஆகும்? சார் இப்போ சார் இந்த ராஜின்றவங்க தானே சார் ஜெயிலில் இருக்காங்க. அப்போது ஒரு வாதத்துக்கு வச்சுப்போமே, இந்த 8 பேருக்கும் இப்போ காசு கொடுத்துருக்காங்க, நிதி உதவி கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா ரியல் அக்யூஸ்ட் அவங்க தான் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணா நகர் வழக்கில் இருக்க குழந்தைக்கும் நீங்கள் 25 லட்சம் கொடுக்கணும் உங்களுடைய கணக்குப்படியே. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் மோட்டிவேட் பண்ற மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்க உங்க கணக்குப்படியே சொல்றேன் 25 lakhs கொடுங்க. ஏன் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பியும் வைக்கிறீங்கன்னா, லியோ சொன்னது மாதிரி இத வச்சு அரசியலாதாயம் தேடுறதா என்னன்னா, அப்போ அதிமுக டைம்ல நடந்ததுக்கு நீங்க காசு தரீங்க, நிதி உதவி அளிக்கிறீங்க. இன்னைக்கு திமுக டைம்ல நடக்கிறதுக்கு நீங்க நிதி உதவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. திமுக ஆட்சியில் நடந்த பாலியல் விக்டிம்ஸாவே தெரியலையா உங்களுக்கு? அதனால தானே ஏன் புதருக்குள்ள போறாங்க அப்படின்னு கேக்குறீங்க. இது யூனிவர்சிட்டியில உட்காந்துருக்க பொண்ணு இந்த 25 லட்ச ரூபா கொடுக்கறது எவ்வளவு மலிவான வேலைன்றது தெரியுதா? அசிங்கமான வேலை பார்த்து. இப்போ இந்த பொண்ணுக்கு கொடுத்த இந்த அண்ணா பொண்ணு சொன்ன எவ்வளோ கண்டவே இருக்குது தெரியுதாம்மா? பொண்ணு 10 வயசுமா, குழந்தை. எவ்வளோ ட்ராமா இருக்கும். அந்த ட்ராமாவோட இருக்கிற குழந்தைய ஹாஸ்பிட்டலில் காரிடாரில் வச்சு பேசி மிரட்டி வீடியோ எடுத்து, அப்போ எவ்வளோ ட்ராமாக்கு அந்த குழந்தை உள்ளா இருக்கும். நீ 25 கோடி கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு, இல்லையா? இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் சார் இந்த நிதி உதவி. இப்போ நான் இதை சொல்லிட்டேன், ரைட்டா? இந்த தீர்ப்பை நான் படித்தேன். நீதிபதி என்ன சொல்லுவேன், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்லலை. இதுதான் காரணம். இதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதை எதிர்த்து போக வேண்டிய தேவை என்னமா இருக்குது சொல்லுங்கம்மா? நீங்கள் தான் பெண்கள் பாதுகாப்புக்காக முன்னணியில் நிற்கிற கட்சி தானே. நீங்கள் என்ன தப்பாக சொல்லியிருக்காரு? இதற்கு எதிராக முகுல் ரோஹத்கியை வைத்து உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டிய தேவை என்ன? அப்போ உங்கள் போலீஸை காப்பாற்றுறது தான் உங்கள் நோக்கம், இல்லையா? 50 லட்ச ரூபாம்மா அந்த கேஸுக்கு முகுல் ரோஹத்கியை வச்சிங்கன்னா. இப்படி பெண்கள் மீது இவ்வளவு அக்கறை இருக்கக்கூடியவர்கள் நீங்களாகவே இந்த இன்ஸ்பெக்டர் ராஜி நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல உங்கள் போலீஸை? அந்த இன்ஸ்பெக்டர் காப்பாற்றுறது தானே போனீங்க நீங்கள். 30/8/2024 அன்று புகார் வருகிறது. அந்த குழந்தை இப்போ அக்யூஸ்ட் பேரை சொல்லிடுது. 12/9 வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க அக்யூஸ்ட்னா. உங்களுக்குலாம் ஏடிஎம்கே பார்த்து குறை சொல்கிறதுக்கு என்ன அருகதை இருக்குது? இந்த ஆளும் அரசியல் பின்புலம் கொண்டவர். இவன் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னு சொன்ன உடனே ஸ்டேஷனில் போய் சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கான் நம்ம அக்யூஸ்டு. அவங்க அம்மா நிற்கிது, அவங்க அப்பா நிற்கிறான், அவங்க அப்பாவை அடிக்குதான் இன்ஸ்பெக்டர். இப்போ இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றம் அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் கவனிக்கணும். வேற சிறப்பு புலனாய்வு குழு கூட போடுங்க, சிபிஐக்கு அனுப்பாதீங்க. என்னப்பா பிரச்சனை இதில்? அடுத்த ஆர்டர் படிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டு சீனியர் கவுன்சில் ஃபார் த அப்பலன்ஸ் ஹேஸ் ஃபர்னிஷ்ட் அ லிஸ்ட் ஆஃப் 9 IPS ஆஃபீஸர்ஸ்
ரேஞ்சிங் ஃப்ரம் ஐஜி டு எஸ்பி ஆல் ஆஃப் ஹூம் ஆர் ப்ரெசென்ட்லி இன் தமிழ்நாடு. ஸோ இந்த 9 பேர்லேருந்து ஒரு 3 பேரை எடுத்து நீங்கள் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போடுங்க, சிபிஐக்கு கொடுக்காதீங்க. எதுக்கு இந்த நிலைப்பாடு சொல்லுங்கள்? நீ இப்போ தானே நீங்கள் சிபிஐ தீர்ப்பு பொள்ளாச்சி வழக்கில் பாராட்டுறீங்கல்ல, இப்போ இங்கே இந்த நிலைப்பாடு ஏன் எடுக்கிறீங்க? ஆக்சுவலாக சிபிஐக்கு போனால் வந்து லைக் அங்கே இருக்கிற காவல்துறை டிசி வரைக்கும் வருவியா? ஒரு சைல்டு ரேப்பு கேஸ் வந்திருக்குது, 10 நாள் அக்யூஸ்டை செக்யூர் பண்ணாமல் ஒன்று நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த அண்ணா நகரில் அப்போது துணை ஆணையராக இருந்தவருக்கு பொறுப்பு இல்லையா? அப்போ இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் போய் சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடாதுன்னு முடிவெடுத்தது உயர் அதிகாரி தானே எடுத்துருப்பாரு. இதையும் சேர்த்து சிபிஐ விசாரிக்குமா இல்லையா? இதுக்கு தான் போகிறது சுப்ரீம் கோர்ட்டு, இதுக்கு தான் முகல் ரோக்கி. அப்போ உங்களுக்குலாம் என்ன அருகதை இருக்குது? எனக்கு இதை படித்தோன்னே அவ்வளோ கன்றாவியாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் இதை இப்படி பண்ணிவிட்டு உங்களுக்குலாம் பொள்ளாச்சி கேஸை பற்றி பேசுறது என்ன தகுதி இருக்குது? இருக்கிறதுலே ரொம்ப கோரி கேஸ்மா அது. 10 வயசு குழந்தைப்பா போய் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொன்னால் அதை வீடியோ எடுத்து பத்திரிகையில் ரிலீஸ் பண்ண என்ன இன்ஸ்பெக்டர் அது? சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண உடனே நீங்கள் இந்த உமன் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணுறீங்களா? நீங்களே இதை பண்ணியிருக்கணுமா இல்லையா? அப்போது குற்றவாளிகளை பாதுகாப்பது அதிமுக அரசா திமுக அரசா? இப்போ திருமதி கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க சிபிஐக்கு திரு எடப்பாடி அவர்களே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலலாம் சிபிஐக்கு இவங்க உடனே கொடுத்துருக்கணும்ல. கொடுத்துருக்கணுமா? நீங்கள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை ரைஸ் பண்ணீங்க. எனக்கு கனிமொழி எப்படி இதை சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியலம்மா. ஏன்னா இதெல்லாம் மேட்ரு ஆஃப் ரெக்கார்டு, சரியா? 2 வகையில் சிபிஐக்கு போகும் ஒரு வழக்கு. ஒன்று மாநில அரசாக அனுப்ப வேண்டும், அல்லது நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும். இது 2 தவிர ஒரு வழக்கு சிபிஐக்கு போகிறதுக்கு சாத்தியங்களே கிடையாது. ஏன்னா மாநிலத்தில் இருக்க மாநில சட்டம் ஒழுங்கு என்பது மாநில சப்ஜெக்ட் என்பதால் சிபிஐ சென்ட்ரல் ஏஜென்சி வந்து ஒரு வழக்கை நாங்களாக எடுத்துக்கிறோன்ட்டு எடுக்க முடியாது. என்ஐஏக்கு அந்த பவர்ஸ் இருக்குது. என்ஐஏ தேசிய பாதுகாப்பு சம்பந்தம் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டு அந்த எஃப்ஐஆர் கொடுன்ட்டு என்ஐஏ பெற்றுக்கொள்ளலாம். சிபிஐக்கு அந்த அதிகாரம் இல்லை. அப்போது இதில் 2 நேர்வில் தான் இந்த வழக்கு சிபிஐக்கு போயிருக்க முடியும். நீதிமன்றம் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி உத்தரவிட்டதா? பொள்ளாச்சி வழக்கு இல்லை. அப்போது மாநில அரசு தானே அனுப்பியிருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் சிபிஐக்கு அனுப்பலைன்னு சொல்லிட்டு ஒரு 3 டைம் எம்பி எப்படி இப்படி ஃபேக்சுவலாக எர்ராட்டிக்காக பேசுகிறாங்கன்றது எனக்கு தெரியல. அதான் சார், இந்த வழக்கில் அதிமுக அரசு மேலேயும் அவங்களோட நடவடிக்கைகள் மேலேயும் திமுக ஐடி விங்கு திமுக அரசு வந்து பொய்களை கட்டவிழ்த்து விட்டுருக்கு சார். அதோட உச்சம்தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமதி கனிமொழி சொன்னது. அவங்க ஒரு 3 டைம் எம்பிமா மதிக்கப்படக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். இல்லை சார், இப்போ அது பொய்யா இருக்க பட்சத்தில் அவங்க அதாவது உண்மைக்கு புறம்பா அவங்க ஒரு தகவல் சொல்லும்போது அதை நான் பொய்ன்னு தானே பார்க்க முடியும். அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. அவங்க ஒரு பெண், அவங்க அப்படி பேசிடக்கூடாது. சீனியர் 3 டைம் எம்பின்றதுனால சொல்றேன். பார்லிமெண்ட் கொஸ்டின்லாம் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு விவரம் தெரியும். 5 நிமிஷம் ஆகுமா? கூகுளில் போட்டால் வரப்போகுது இல்லை. இன்னொன்று, இந்த பஞ்சாயத்து பிரச்சனை ஆரம்பித்த உடனே எல்லாரும் தான் நானாக சிபிஐ அனுப்புனேன்னு எடப்பாடி எடுத்தோன்னு சொல்கிறாருல்ல. இதில் திமுக கிளைம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? நான் தானே சிபிஐ அனுப்புனேன்னு சொல்கிறாரு. அது உண்மையாக இல்லையான்னு கட்சிக்காரன் கேட்டால் சொல்ல போகிறான். அப்போது தெரிந்து கனிமொழி இப்படி சொல்கிறார் என்றால் நீங்கள் சொல்வது போல பொய் சொல்கிறார் என்று தான் புரிந்து கொள்ளுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. அவங்க நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறேன். அவங்க ஃபேக்சுவலாக இப்படி பொய் சொல்கிறது எனக்கு சுத்தமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அரசியல் பண்ண வேண்டியதுதான். அதிமுக குற்றவாளிகளை காப்பாற்றுச்சுன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் கூட ஏற்றுக்கிட்டு போயிடலாம். எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு இல்லைன்னா இப்போ யார் உத்தரவு போட்டது? உங்கள் அண்ணனா? சார், டாஸ்மாக் கேஸில் வந்து ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்குதா சொன்னீங்க. என்ன அப்டேட்டு? அப்டேட் இல்லை. இந்த டாஸ்மாகில் இப்போது அந்த பொதுநல வழக்கு ஒன்று நேற்று விசாரணைக்கு வந்தது. நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் முன்பு ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்து அரசை அடுத்த வாரத்திற்கு இந்த வழக்கை ஒத்திவைத்து அரசு, அமலாக்கத்துறை, சிபிஐ, உள்துறை செயலாளர், டிஜிபி, லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் திரு ரவீந்திரன் அவர்கள் என்ன பெட்டிஷன் 8 வருஷமாக தூங்கிட்டு இருந்தாரா, திடீர்னு இப்போ வர்றாரு என்று அவர் கேட்டபோது நீதிபதி இதையும் நீங்கள் பதில் மனுவாக தாக்கல் செய்யுங்கள் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். அண்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன டிவிஎஸ்ன்னு அப்படின்னாங்க இப்போ எஃப்ஐஆர்லாம் க்ளோஸ் பண்ணிவிடும், அது எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்கள். நமது நினைவில் இருந்து அகன்றுவிட்ட ஒரு வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை என்னவெல்லாம் செய்யும் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது குறித்து இப்போது பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் நான் பேசுகிறேன். ஒரு லியோவுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். சேகர் பாபு மீது லஞ்சம் வாங்கியதற்காக ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது லஞ்ச ஒழிப்புத்துறையில் நினைவு இருக்கிறதா? ஜனவரி 2024 கட்டுறதுக்கு ஆக்சுவலாக அந்த கட்டிட உரிமையாளர்கள் வந்து கொடுத்து போட்டாங்க. நான் கூட கேட்டேன், எப்படி சார் போடவே மாட்டாங்க, ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அதுவும் சேகர் பாபு மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிங் மினிஸ்டர் எப்படி சார் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு
இது தெரிஞ்சு ஏதோ தெரியாமல் போட்டாங்க, இது வந்து ஃபேக்ட் லைக் பேர் இருக்கும்போது சேகர் பாபுன்னு பேரையும் வந்து சேர்த்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. அப்படி சொல்லும்போது அப்போ தான் வந்து டிவிஎஸ்சிக்கு புது டைரக்டர் வந்திருந்தார், அபய்குமார் சிங் வந்த புது இது அது. வந்த புகாரை பார்த்துட்டு இருக்கிற பேர்லாம் சேர்த்து இதில் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டு யாரையா சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லா பேரையும் சேர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு சேகர் பாபு மினிஸ்டர்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதில் பிகேஎஸ்ன்னு இருக்குது, என்ட்ரி பிகேஎஸ்ன்னு இருக்குது, பிகேஎஸ் டிஎம்கேன்னு இருக்குது. என்ன விஷயம்னா அந்த பின்னி மில் தெரியல, ஒரு பெரிய மில் இருந்துச்சு, அந்த ஆலை பல வருடங்களுக்கு முன்பு நொடித்து விட்டது. அந்த மில்லுக்கோட பெரிய ரியல் எஸ்டேட்டு, கிட்டத்தட்ட சில பல ஏக்கர்கள் அந்த ரியல் எஸ்டேட்டு. அதை வந்து ஒரு நிறுவனம் வந்து வாங்கி அந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட்டு ஷாப்பிங் 14.16 ஏக்கர் லேண்ட் அது, அதில் அப்பார்ட்மெண்ட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டுவதற்கு ஒரு நிறுவனம் வாங்குகிறது. பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 30 வருடங்களாக, எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு மேலே அந்த நிறுவனம் செயல்படவில்லை. அப்போது அந்த இடத்துல, அந்த இடத்துக்கு அருகே பின்னிமிலுக்கு சொந்தமான இடங்களில் பல வருடங்களாக ஏழை மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். அவர்களை காலி செய்வதற்காக இந்த சொத்தை வாங்கியவர்கள் பலருக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இது எப்படி நடக்குதுன்னா, 3 பேர் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. ஒன்று உதயகுமார், இன்னொன்று சுனில் கேட்பாலியா, இன்னொன்று மணிஷ் பரமர் மற்றும் பெயர் தெரியாத அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் என்று லஞ்ச ஒழிப்புத்துறையோட எஃப்ஐஆர் சொல்கிறது. இது எப்படி இந்த விஷயம் வெளியில் வருதுன்னா, இந்த உதயகுமார் என்ற லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் திரு உதயகுமார் என்பவர் வருமான வரித்துறைக்கு ஒரு வாக்குமூலத்தை தருகிறார். அவங்க இந்த கணக்கில் வராத தொகையெல்லாம் வருமான வரித்துறை கண்டுபிடித்து விடுவார்கள் அல்லவா. அப்படி பார்க்கும்போது வருமான வரித்துறை கணக்கு கேட்கும்போது 50,86,00,000 ரூபாய் வந்து நான் லஞ்சமாக கொடுத்தேன். யார் யாருக்குப்பா கொடுத்த லஞ்சம், இவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் என்று அவர் ஒரு பட்டியலை கொடுத்து விடுகிறார். இந்த பட்டியலின் அடிப்படையில் நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை ஒருவர் அணுகுகிறார். அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் என்ன ஆயிற்று என்று கேட்டதும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்கிறது என்றால், 28/5/2019 அன்று அரசிடமிருந்து உத்தரவு பெற்று நாங்கள் ஒரு பூர்வாங்க விசாரணையை பதிவு செய்தோம். ப்ரிலிமினரி என்கொயரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ப்ரிலிமினரி என்கொயரி பதிவு செய்கிறாங்க. அந்த ப்ரிலிமினரி என்கொயரி எல்லாம் நடத்தி முடித்து, அந்த ப்ரிலிமினரி என்கொயரி, இப்போ பிஇனா ப்ரிலிமினரி என்கொயரினா என்னன்றது உங்களுக்கு தெரியாது, அதனால் நான் அதை சொல்கிறேன். டிவிஎஸ்சியில் வந்து எடுத்தோடனே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஸோ பிஇன்னு ப்ரிலிமினரி என்கொயரின்னு சொல்லிட்டு ஒன்று பதிவு பண்ணுவாங்க. அந்த ப்ரிலிமினரி என்கொயரியிலேயே வந்து இவர்கள் பெரும்பாலான விசாரணையை நடத்தி, அதாவது உண்மையிலேயே இதில் மெட்டீரியல் இருக்கா இல்லையான்றதை பார்த்துருவாங்க. இல்லைனா பிஇ ஸ்டேஜ்லேயே க்ளோஸ் ஆகிடும். பிஇலேருந்து அது எஃப்ஐஆராக மாறுதுனாலே அதில் வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது என்பது தான் பொருள். ஸோ அந்த ப்ரிலிமினரி என்கொயரிலாம் நடத்தி முடித்து வருமான வரித்துறையில் வந்து இவர் லஞ்சம் கொடுத்துருக்கிறார். அந்த லஞ்சத்தின்படி இந்த பட்டியலில் இந்தந்த பெயர்கள் இருக்கின்றன. இவங்க நம்ம படிக்கிறதுலாம் ஏடிஎம்கே ஆட்கள். பாலகங்கா எம்பி, அவருக்கு 23 லட்சம். ஜவஹர்னு டிஎம்கே எம்பி ஒருத்தரப்போ இருந்திருக்கார், அவருக்கு 33 லட்சம். நீலகண்டன் எம்எல்ஏக்கு 40 லட்சம். எம்பி வித்தின் பிராக்கெட் மேயர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, இது யாருன்னு தெரியல, அவருக்கு வந்து 1,67 லட்சம். பிகேஎஸ் டிஎம்கேன்னு போட்டு 10 லட்சம். இதுதான் நம்ம அண்ணன் சேகர் பாபு. அதுக்கடுத்து வெங்கடேசன் எம்பி, அவருக்கு வந்து ஒரு 20 லட்சம். கவுன்சிலர் சரோஜாவுக்கு 2 லட்சம். தாசில்தாருக்கு 2,25,000. அப்புறம் சிஎம்டிஏ எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டு சிஎம்டிஏவுக்கு லஞ்சம் மட்டும் 9 கோடி, 8,99 லட்சம் இருக்கிறது. இது மாதிரி பல்வேறு வகையான செலவுகள் எல்லாம் சேர்த்து லஞ்சமாக மட்டும் 50 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எங்களோட ப்ரிலிமினரி என்கொயரியில் தெரிய வருகிறது. அதனால் நாங்கள் இந்த எஃப்ஐஆரை பதிவு செய்கிறோன்னு பதிவு செஞ்சுட்டாங்க. இந்த எஃப்ஐஆர் வந்து 31/1/2024 அன்று பதிவு செய்யப்படுகிறது. டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு அப்படி தூங்கிட்டு இருப்பாங்க, பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த எஃப்ஐஆர் நடந்த உடனே டக்குன்னு 10 நாளில் இடி உள்ள வந்துடுது. 31/1 டிவிஎஸ் எஃப்ஐஆர் 9/2/2024 அன்று அமலாக்கத்துறை இது தொடர்பாக பல்வேறு சோதனைகளை நடத்துகிறது. நடத்திய சோதனைகளில் 50 கோடி லஞ்சன்றதை விட்டுருங்க, 280 கோடி மொரிஷியஸ் வழியாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது என்பது எங்களது விசாரணையில் சோதனையில் தெரிய வருகிறது என்று அமலாக்கத்துறையோட சோதனையில் விஷயம் தெரிய வந்துடுது. தெரிய வந்ததும் அப்போ தான் நாம் பேசணும், சேகர்பாபு மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை சேகர்பாபு மேலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது அப்படின்ட்டுலாம் நம்ம பேசணும். இது நடந்ததும் சேகர்பாபுவே நேராக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பார்க்குறாரு. இந்த அபய்குமார் சிங் இருந்தாலும் பார்க்குறாரு. யார் இந்த கொளத்தூர் தன்ராஜிட்ட பேசினா தெரியுமா, அதே மாதிரி பேசியிருக்கார் அபய்குமார் சிங்.
யார் கவர்மெண்ட் நடக்குது, யார் கவர்மெண்ட் யார் மேலே நீ எஃப்ஐஆர் போட்டிருக்கிற, நான் மந்திரி தெரியுமா என்று இருக்கிறார். அவர் இல்லை சார், இது அக்யூஸ்ட் காலமில் உங்கள் பேர் இல்லை பாருங்கள், உள்ளே இருக்க உங்கள் பேர் தெரியல. அப்போ தெரியாமல் கையெழுத்து போட்டியா நீ? டேரக்டராக இருக்கணுமா வேணாமா? என்ன பண்ணியோ தெரியாது, ஒழுங்காக க்ளோஸ் பண்ணு, இல்லைன்னா நீ என்ன ஆவனே தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். அவர் அப்படி சொன்னதும் லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக விசாரணை நடத்தி இந்த வழக்கில் இனிமேல் விசாரிப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, அதனால் நாங்கள் இந்த வழக்கை மூடுகிறோம் என்று லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகளுக்கென்று சென்னையில் சிறப்பு நீதிமன்றம் இருக்குது. அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் போய் இதை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்க வந்து நீங்கள் முழுமையாக இதை பூர்த்தி செய்யவில்லை, அதனால் நான் ரிட்டன் போடுறேன்னு ரிட்டன் போட்டுறாங்க. இப்போ இந்த கோர்ட்டு ப்ரொசீஜரை கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. கோர்ட் இருக்குது, நீங்கள் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. நீங்கள் போய் சார் நான் விசாரித்தேன், இதில் மெட்டீரியல் இல்லைன்ட்டு ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுறீங்க. கோர்ட் அதை ஏற்றுக்கலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். இது கோர்ட்டுக்கான முழு அதிகாரம், அதில் யாருமே தலையிட முடியாது. அந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து இதில் ஏதோ பிழை இருக்குது, அதனால் நான் ரிட்டன் போடுறேன்னு ரிட்டன் போட்டுறாங்க. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துக்கொண்டு இந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் உயர்நீதிமன்றம் செல்கிறார்கள். உயர்நீதிமன்றம் போன உடனே உயர்நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்டிஸ் விவேக் குமார் சிங் என்ற நீதிபதி முன்பு ஜூன் 2024 இந்த வழக்கு வருது. அங்கே போய் நீதிமன்றத்தில் போய் என்ன சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி அப்போது உயர்நீதிமன்றம் போதுன்னா அரசு வழக்கறிஞர் ஒருத்தர் இருப்பார்ல, அரசு வழக்கறிஞரே வந்து சொல்கிறாரு, சார் நாங்கள் விசாரித்து பார்த்தோம், லஞ்சம் கொடுத்ததற்கான ஆதாரங்கள் எங்குமே இல்லை, அதனால் விசாரணை அவசியம் இல்லை என்று நாங்கள் இதை மூடுவதற்கான அறிக்கையை தாக்கல் செய்து விட்டோம். சரி, மூடுவதற்கான அறிக்கை தாக்கல் செஞ்சீங்களே, அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் லஞ்ச ஒழிப்பு துறைக்கென்று இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் அதை தாக்கல் செய்து விட்டார்கள். அங்கே ரிட்டர்ன் போட்டிருக்காங்க, அந்த ஸ்டேஜில் அது இருக்குது, அது பெண்டிங்காக இருக்குது. அந்த கோர்ட்டு தான் ஆர்டர் போடணும், ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை. அந்த கோர்ட்டில் வந்து ஒரு வேளை வந்து ரிஜெக்டோ இல்லை அக்செப்டோ பண்ணி எப்படி ஆனாலும் நடக்கலாம். அப்புறம் நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு வரலாம். பர்ஃபெக்ட். அந்த கோர்ட்டு நான் இதை ஏற்றுக்க மாட்டேன்ப்பா நீ விசாரி என்று கூட கோர்ட்டு உத்தரவு போடலாம். ஸோ லியோ சொன்னது சரி, அந்த சிறப்பு நீதிமன்றம் நான் இதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லலாம், ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஸோ மேல்முறையீடு போகணுன்னா அதான் ப்ரொசீஜர். லியோ சொன்ன மாதிரி அது முடிஞ்ச பிறகு அடுத்த ப்ரொசீடிங்ஸ் தான் ஹைகோர்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க போயிடுறாங்க. சார் அவங்க க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க, அது கோர்ட்டு ஏற்றுக்கிட்டா தானே அது ஃபைனாலிட்டிக்கு வருது, அதுக்கு முன்னாடியே அவங்க போயிடுறாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர் அங்கே சொல்கிறாரு. அரசு தரப்பு வழக்கறிஞராக அப்போது யார் அப்பியர் ஆயிருக்காருன்னா சந்தோஷ், கவர்மெண்ட் அட்வொகேட் கிரிமினல் சைடு. இவர் தான் இந்த வழக்கில் வந்து ஜஸ்டிஸ் விவேக் குமார் சிங் அவர்கள் முன்பு ஆஜராகிறார். அவர் வந்து சார் டிவிஎஸ்சி விசாரித்து பார்த்துச்சு, சுத்தமாக எவிடன்ஸ் இல்லை, க்ளோஷர் ரிப்போர்ட்டு அங்கே ஃபைல் பண்ணியிருக்காங்க என்று சொன்னதும், perusing the status report and also taking into account dropping further action of the respondent against the petitioners herein in their final report, FIR number 1 of 2024 pending on the file of the respondent stands quashed. FIR quash பண்ணிடுறார். ரைட்டா? இப்போ சார் யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருக்கணும்ல அங்கே பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருமே சொல்கிறாங்களே, க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க ஆனால் பெண்டிங்காக இருக்குன்றது அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறார். அரசு தரப்பு வழக்கறிஞர் தரமாக சொல்லணும், சார் அது முடியல, நீங்கள் இதை விசாரிக்கவே கூடாது. அரசு தரப்பு வழக்கறிஞர் தானே சொல்லணும். அந்த சொன்னேன்ல பேர் சந்தோஷ்னு சொன்னேன்ல, அவர் சொல்லியிருக்கணும், சந்தோஷ் சொல்லியிருக்கணும், சார் மேட்ரு எங்கே பெண்டிங்க, அவங்க இன்னும் ஃபைனல் ஆர்டர் பாஸ் பண்ணல, இன்னொன்று ரிட்டன் போட்டிருக்காங்க, ஓகேவா, அதை எடுத்து அந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டை ஏற்றுக்கிறேனா இல்லையான்ட்டு அந்த கோர்ட்டு உத்தரவு போடட்டும், அதுக்கப்புறம் தான் உயர்நீதிமன்றம் இதை விசாரிக்க முடியும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லணும்ல. அவர் தானே சொல்கிறார் க்ளோஸ் பண்ணுங்கன்னு. யாருக்காக வாதாடுறாரு? சேகர்பாபுக்காக. ஆனால் ஸ்டே பண்ணலாம்ல, அந்த பவர் இருக்குல்ல, ஸ்டே பண்ணலாம். இவங்க கேட்குறதே குவாஷில் கேட்குறாங்க, என்ட்ரி ப்ரேயர் இருந்திருக்கும், ஸ்டே பண்ணலாம், யூஆர் ரைட். ஆனால் இவங்களுக்கு தேவையானது ஸ்டே இல்லைல்ல, குவாஷ் முழுசாக முடிச்சு விட்டுறணும். அப்போ தானே இடி உள்ளே வர முடியாது, புரியுதா? ஸ்டே பண்ணாங்கன்னா இடி விசாரணை தொடர்ந்துகிட்டு இருக்கும்ல. ஸோ இது மாதிரி நடந்த உடனே அங்கே அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறார், சார் அது முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு உடனே இவர் ஹைகோர்ட்டு ஜட்ஜு 4/6/2024 அன்று எஃப்ஐஆர் குவாஷ்ட். இப்போ அங்கே ட்ரையல் கோர்ட்டில் பெண்டிங்காக இருந்துச்சுல, அங்கே என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள்? அவங்க கிளாரிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க. எப்படி கிளாரிஃபிகேஷன் போட முடியும்? அதான் அவங்க தான் கேட்டிருக்காங்கல்ல, கிளாரிஃபை பண்ணுங்க, இதில் தவறு கேட்டிருக்காங்கல்ல. அவங்க கிளாரிஃபிகேஷன் கேட்கறதுக்கு முன்னாடியே தான் ஹைகோர்ட் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிச்சுல. ஹைகோர்ட் எஃப்ஐஆரை க்ளோஸ் செய்து விட்டதால் இதுவும் க்ளோஸு. இப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸ் போயிடுச்சா? இடி என்ன பண்ணோம்? அவ்வளோதான், அவங்களுக்கு வேலை இல்லை. இதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் செல்கிறார்கள். அவங்க வழக்கு கொடுத்தவங்க உயர்நீதிமன்றம் போகிறாங்க. டிவிஎஸ் எஃப்ஐஆர் க்ளோஸ் ஆயிடுச்சு.
இடி மட்டும் தொல்லை கொடுத்து பண்ணினுங்கிறாங்க. இதை க்ளோஸ் பண்ணுங்க. வழக்கு நாங்கள் லஞ்சம் கொடுத்தோன்னு வழக்கு கொடுத்தவங்க அவங்களும் அப்போ அமிக்கபிளாக போயிட்டாங்க போல இருக்கு. இல்லை, லஞ்சம் கொடுத்தோன்னு வழக்கு கொடுத்தவங்க யாருமே இதில் போகலை. இது வருமான வரித்துறை இதில் வந்து 50 கோடி ரூபாய் இந்த ஆள் பப்ளிக் சர்வெண்ட்ஸுக்கு லஞ்சம் கொடுத்து இதில் யாருமே கம்ப்ளைண்ட்டே கிடையாது. வருமான வரித்துறைக்கு கிடைத்த தகவலை வச்சு, ஏன்னா பப்ளிக் சர்வெண்ட்ஸ் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, எப்படி அதை இக்னோர் பண்ண முடியும்? அதை வச்சு டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போடுது, யார் அந்த பப்ளிக் சர்வெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் இந்த பாதிக்கப்பட்டவர் இருக்காங்களா, சேகர்பாபு தரப்பில் இந்த சுரேஷ், கேட்பாலியா இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ, இவர்கள் போய் இதை க்ளோஸ் பண்ணுங்கன்ற ஒன்று. இந்த ஒரு ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியத்தை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேசியிருக்கோம். இதுவும் அவர் முன்பு வருகிறது. வந்த உடனே அவர் கேட்குறாரு, அப்போது இதில் அமலாக்கத்துறை ஒரு பார்ட்டி இல்லையா, இடியோட கேஸை தானே க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ இடியை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னங்க ஆச்சுன்னு சொன்னோன்னே, ஆமாங்க ப்ரெடிகேட் அஃபென்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஏன் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது? அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க, நீங்கள் போய் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே. நாங்கள் எப்படிங்க போய் சொல்ல முடியும்? எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே, ஏன்னா இவங்க அதில் பார்ட்டி கிடையாது. அது அக்யூஸ்ட் அண்ட் டிவிஎஸ்சிக்கு நடுவில் இருக்க கேஸு. நாங்கள் அதில் பார்ட்டி இல்லை, நாங்கள் எப்படி அதில் உள்ளே போக முடியும்? ஓகே, இப்போ இதில் டிவிஎஸ்சி தான் ஸ்ட்ராங்காக நின்று அக்யூஸ்டுக்கு எதிராக போராடி இருக்கணும். டிவிஎஸ்சி சேகர்பாபுவுக்காக வேலை செய்யுது, அது ஆதரவாக மாறிட்டாங்க. ஸோ இதை இடி உங்களோட டிஃபிகல்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சார், அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க சார். இப்போ இடி டாஸ்மாக் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுறாங்கல்ல, இது போல் அவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க சார். நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் என்று அவர்கள் சொல்லும்போது, ஏன் நீங்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்கன்னு, நாங்கள் எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும்? அதில் நாங்கள் பார்ட்டி இல்லை, அக்யூஸ்டும் டிவிஎஸ்சி தான் பார்ட்டி. டிவிஎஸ்சி தான் போய் க்ளோஸ் பண்ணணும்னு அங்கே ஆர்டர் வாங்கியிருக்கு. நாங்கள் எப்படி போய் அதுக்கு எதிராக நாங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு அப்பீலுக்கு போக முடியும்னு சொன்னோன்னே ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கில் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் சர்வதேச அளவில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பது தெரிய வருகிறது. அதனால் அமலாக்கத்துறை இந்த வழக்குக்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் அப்படின்னு கோர்ட்டு பர்மிஷன் கொடுக்குது. இன்றைக்கி வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை அமலாக்கத்துறை தாக்கல் செய்ததாக தெரியவில்லை. இது எதற்காக குறிப்பாக இந்த விஷயத்தை எல்லாம் இவ்வளோ விபரமாக சொன்னேன் என்றால், நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டாஸ்மாக் மேட்டை விசாரித்தோன்னு தான் இந்த தகவல் எனக்கு தெரிய வந்துச்சு. சேகர்பாபு மேலே இந்த கேஸில் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னு சேகர்பாபு அபய்குமார் சிங்கை மிரட்டி அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ண வச்சாங்க. சேகர்பாபுவாலே இவ்வளோ செய்ய முடியுதுன்னா இதில் உதயச்சந்திரன் மாட்ட போகிறாரு. உதயச்சந்திரன் சும்மா இருப்பார். நான் சொன்னேன் அன்றைக்கி, உதயச்சந்திரன் தான் டாஸ்மாகில் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த வேலைகளெல்லாம் உத்தரவெல்லாம் பிறப்பித்து கொண்டிருக்கிறான்ற அந்த அடிப்படையில் வேக வேகமாக இந்த எஃப்ஐஆர் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற வேலையை டிவிஎஸ்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. சேகர்பாபு வழக்கில், இந்த பின்னி மில் வழக்கில் என்னவெல்லாம் நடந்தது என்பது இன்றைக்கி இப்போது தான் நமக்கு தெரிய வருகிறது. இது போலவே டாஸ்மாக் எஃப்ஐஆர்களையும் அனைத்து எஃப்ஐஆர்களையும் க்ளோஸ் செய்து விட்டால் இடி டாஸ்மாக்லையும் விசாரிக்க முடியாது. இப்போ போய் இந்த இடி கோர்ட்டில் சொல்லுதில்ல சார், ப்ரெடிகேட் அஃபென்ஸ் போச்சுன்னா எங்களால் விசாரிக்க முடியாதுன்னு, அந்த அடிப்படையில் டாஸ்மாக் எஃப்ஐஆர்களையும் மூடுவதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை முயற்சி செய்து கொண்டிருக்கு. ஸோ சட்டத்தின் ஓட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதானாங்க சார்? இப்போ இடி வந்து போவதுக்கு காரணம் செந்தில்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த மேட்டர்லையா? சேகர்பாபு இன்னும் ஃபைல் பண்ணாததுக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கான்றது என்னால், செந்தில்ஜி தான் இதுக்கு காரணமானது என்னால் உறுதியாக சொல்ல முடியல. பட் கோர்ட்டே வந்து கிட்டத்தட்ட ஜூலை 2024 நீங்கள் அப்ரோச் தி சுப்ரீம் கோர்ட்டுன்னு போட்டுட்டாங்க. பட் இந்த மொமெண்ட் வரைக்கும் இடி இது தொடர்பாக SLP ஃபைல் பண்ணலை. மேபி சார், அப்போ வந்து திமுக பிஜேபி கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல டேர்ம்ஸில் இருந்தாங்க. வேரியஸ் காம்ப்ளெக்சிட்டிஸ் இதில் இன்வால்வ்டுமா, அதனால் ஸ்பெசிஃபிக்காக இதனால தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் நடுவுலேயே நான் சொன்னேன்ல, பிஜேபி இன் பிரின்சிபிள் திமுக காலி பண்ணணும் அப்படின்றது தான் பிஜேபியோட அஜெண்டா. ஆனால் இதில் ஏவாவேலு, சேகர்பாபு போன்ற ஆட்கள்லாம் செந்தில்ஜி போன்றவர்களை பிடித்து இவர்கள் தனியாக தங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள் அல்வா, இது மாதிரி இது உள்ளே நடந்திருக்குன்ற. இப்போ இந்த டாஸ்மாக் விவகாரத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்வர் வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது சிக்கல் வரப்போகுது, அதனால் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணுங்கள், இதில் முதல்வர் உத்தரவு பிறப்பித்தார் என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. நம்மளை சம்மன் பண்ண போகிறாங்களேன்னு சொல்லிட்டு உதயச்சந்திரனே உத்தரவை பிறப்பித்திருப்பார். அதான் சார், இப்போ வெற்றிகரமாக சேகர்பாபு அவர்கள் இதில் வெற்றி அடைஞ்சிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ அபய்குமார் சிங் வழியாக எல்லா எஃப்ஐஆர்களையும் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி வெற்றி பெறுவதற்கான பர்சன்டேஜ் தானே சார் அதிகம் இருக்குது? அதிகம். இந்த இடத்தில்தான் நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு JRS அவர்கள் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்து அந்த பொதுநல வழக்கு வருகிறது. டிவைஸில் இந்த மாதிரி எஃப்ஐஆர் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் எல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுனால இந்த நிலுவையில் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் எல்லாம் சிபிஐக்கு மாற்றுங்கள் என்று பொதுநல வழக்கு ஒன்று வந்திருக்கிறது. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கள் அடுத்த வாரன்ட்டு கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. அப்போ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு க்ளோஸ் ஆகியிருந்தாலும்
we are ordering reopening of those cases and transfer of those investigation to CBI என்று ஆர்டர் போடுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குல்ல. நெக்ஸ்ட் வீக் வருதா ஃப்ரைடே அடுத்த வாரம் ஃப்ரைடே நம்ம கேஸ். சரி. செல்வ பிறந்தகை வழக்கு தான் நாளை வருகிறது. இது அடுத்த வாரம். சார், உச்ச நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வந்து ஓய்வு பெறுகிறார். அவருடைய பணிக்காலத்தை பெற்றுவிட்டார். அவரோட பணிக்காலத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள், முக்கியமான தீர்ப்புகள்லாம் எதை பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கும் சற்று அதிகமாக நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இருந்தார் என்று தான் நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பு இருந்த நீதிபதிகளை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான டென்யூராக இந்த டென்யூர் இருந்துச்சு அப்படின்ட்டு தான் திரு சஞ்சீவ் கண்ணா அவர்களோட டென்யூரை பார்க்கணும். நீதிபதிகள் என்றாலே ஊடக வெளிச்சம் படாமல் இருப்பது தான் வழக்கமாக இருந்தது. அந்த வழக்கத்தை உடைத்த இதற்கு முன்பு இருந்த தலைமை நீதிபதிகள் அத்தனை பேரும் அந்த வழக்கத்தை உடைத்தார்கள். அதுவும் இதற்கு முன்பு ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் எல்லாம் ஊடகங்களில் செய்தி வருவதற்காகவே பல்வேறு வேலைகளை செய்தார். மிக எளிதாக செய்தியாளர்கள் அவரை அணுகலாம். பிரதமர் மோடி அவர்களோடு ஒரு தீபாவளி பூஜையில் கலந்து கொண்ட விநாயகர் சதுர்த்தி ஏதோ சம்திங் பூஜையெல்லாம் வெளியே வந்து மிகப்பெரிய சர்ச்சை இது உருவாக்கியது. அதற்கு நேர் எதிரானவராக திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இருந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு வழக்காக ஒரு வழக்கை குறிப்பிட வேண்டும். நேற்று ஓய்வு பெற்ற பிறகு அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம், ஓய்வு பெற்ற பிறகு நான் அரசு வழங்கக்கூடிய எந்த பதவிகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அதன் பிறகு அவர் காலத்தில் டீல் பண்ண ஒரு முக்கியமான வழக்கு என்றால் வக்ஃபு சட்ட திருத்தம் தொடர்பான வழக்கை நாம் முக்கிய வழக்காக பார்க்க வேண்டும். நார்மலாக ரொம்ப அதிகம் பேசாத திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இந்த வக்ஃப் திருத்த மசோதா வரும்போது இது ஒன்றும் தவறு இல்லை, ரொம்ப இது ஒரு சாதாரணமான மசோதா என்று அரசு தரப்பு வாதிட்ட போது, சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க இது ஒன்றும் சாதாரணமான விஷயந்தான் அப்படின்ட்டு, முஸ்லீம் பாடிஸில் முஸ்லீம்கள் சொத்துக்களை நிர்வாகம் செய்வதில் முஸ்லீம் அல்லாதோர் இடம்பெறலாம் என்று நீங்கள் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதே போல் இந்து மதத்துக்கும் நீங்கள் திருத்தம் கொண்டு வருவீர்களா? வில் யூ அலோ முஸ்லீம்ஸ் டு டேக் பிளேஸ் இன் ஹிந்து போர்ட்ஸ் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அப்புறம் அடிப்படையான சில கேள்விகளெல்லாம் எழுப்புகிறார். இந்த மசோதாவே அடிப்படையில் தவறு என்பது போன்ற சில கேள்விகளை எழுப்புகிறார். வெளிப்படையாக ஒரு ஸ்டேஜை கேட்டுட்டார். 15வது நூற்றாண்டிலிருந்தெல்லாம் வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றன, இப்போ ஏன் போய் அதை நோண்டுறீங்க என்று கேட்டு மைண்டை இண்டிகேட் பண்ணிட்டார் மத்திய அரசுக்கிட்ட. நாங்கள் இதை ஸ்டே பண்ண போகிறோம் என்று சொன்னதும் ஒரு 2 நாள் தள்ளி வைங்க என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. 2 நாள் கழித்து மத்திய அரசு வந்து நாங்களே இந்த ப்ரொவிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதில்ல என்று அவர்கள் அளித்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் வழக்கை வந்து கடந்த வாரத்திற்கு ஒத்தி வைத்திருந்தார். கடந்த வாரம் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் ஒத்தி வைத்திருந்தார். ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். அப்போது இடைக்கால தடை விதிக்கலாமா வேண்டாமா என்பது பற்றி அந்த இன்ட்ரீம் ரிலீஃப் தொடர்பான விசாரணைக்காக அந்த வழக்கு வரும்போது அதை சொல்லலை. ஏன் தள்ளி வச்சார்ன்றதை நான் சொல்கிறேன். இது ரொம்ப மிகவும் முக்கியமான வழக்கு. ஏன்னா ஒரு பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்தை சேலஞ்ச் பண்ணி வந்திருக்கக்கூடிய வழக்கு என்பதால் எனக்கு பின்னால் வரக்கூடிய தலைமை எனக்கு 1 வாரம் தான் இருக்குது இன்னும். அதுக்கு நடுவில் நான் இந்த வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை. அதனால் எனக்கு பின்னால் வரக்கூடிய நீதிபதி இதை விசாரிக்கட்டும்னா அந்த வழக்கை ஒத்தி வச்சு விட்டு போயிட்டார். 1. 2, இவர் தலைமை நீதிபதி ஆனவுடன் வந்த ஒரு வழக்கு இது. 1992 என்ற நினைவு இந்த ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி ஒரு சட்டத்தை பாராளுமன்றம் இயற்றுகிறது. பாபரி மசூதி இடிக்கப்பட்ட பிறகு என்று நினைவு. சுதந்திரம் ஆன அன்று மத தலங்கள் எப்படி இருந்தனவோ அதோட ஸ்டேட்டஸ்கோ இப்போ நீங்கள் அதை ரீஓப்பன் பண்ண முடியாது. அதாவது இப்போ இந்த பாபரி மசூதி மாதிரி இப்போ பிரச்சனை எழுப்புனாங்க இல்லையா, இந்த இடத்துல ராமர் கோவில் இருந்துச்சுன்னு, அது மாதிரி புதிய சர்ச்சைகளை எழுப்பக்கூடாது அப்படின்னு பாபரி மசூதி இடிப்புக்கு பிறகு ஒரு சட்டம் கொண்டு வந்து அது கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. நடுவில் ஜஸ்டிஸ் சந்திரசூட் இருக்கிறப்போ இதே போல் உத்தரப்பிரதேசத்தில் வேறு ஒரு இடத்துல மசூதி இருக்கிற இடத்துல போயிட்டு இங்கே இந்து கோயில் இருந்துச்சு என்று இவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஞானவாபி மாஸ்க் இது மாதிரி நிறைய 2-3 இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் முஸ்லீம் தரப்பும் வந்து இல்லைங்க இது திருப்பி ஓப்பன் பண்ணுறாங்க பஞ்சாயத்து அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆக்டுக்கு சேலஞ்ச் வருது. இந்த
1948 இருந்த ஸ்டேட்டஸ் கோவை மாற்றக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டமே தப்புன்ட்டு ஆரம்பித்தாங்க. இது போக பல்வேறு மாநிலங்களில் இது தொடர்பான வழக்குகளை சம்மந்தப்பட்ட நீதிமன்றங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் இருக்கிறேன், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மசூதி இருக்குது, ஒரு 100 வருஷம் ஓல்டு மசூதின்னு வச்சுக்கோங்களேன். நான் போய் இங்கே லோக்கல் கோர்ட்டில் இந்த இடத்துல இந்து கோயில் இருந்துச்சுன்னா ஒரு பெட்டிஷனை போடுறது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஜட்ஜு என்ன பண்ணுறாருன்னா, சரி இந்த இடத்துல இவர் மனுதாரர் சொல்லுவது போல் இந்து கோவில் இருந்ததா இல்லையா என்பதை ஆராயறதுக்கு நான் இந்த நிபுணர்களை நியமிக்கிறேன், சர்வே எடுக்க சொல்லி உத்தரவு போடுறேன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்க, நோண்டுவாங்க. ஒரு பஞ்சாயத்துன்னு ஆயிடுச்சா. இதை எடுத்து உயர்நீதிமன்றம் போன உடனே சர்வே தானே பண்ணுறாங்க, இதில் ஒன்றும் தப்பு இல்லையே, ஒன்றும் தீர்ப்பு வரல. இப்படி பல்வேறு இடங்களில் தீர்ப்புகள். இது வந்த உடனே போட்ட முதல் உத்தரவு, இனிமேல் இந்த ஆக்ட் இருக்குல்ல, ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணோட்டு அந்த ரிலீஜியஸ் வர்ஷிப் பிளேஸ் ஆக்ட்னு ஏதோ ஒரு ஆக்ட், அந்த ஆக்ட் தொடர்பாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையும் உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றிட்டு யாரும் இது சம்மந்தமாக ஆர்டர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 டெல்லியில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வெளியூர் போய்டுறாரு. வெளியூருக்கு போன உடனே அவர் வெளியூர் போயிருக்கிற நேரத்தில் ஒரு வீட்டில் ஃபயர் ஆக்சிடெண்ட், தீப்பத்திக்குது. தீப்பத்திட்டோன்னா ஃபயர் இன்ஜின் வந்து அணைக்கிறாங்க. அணைச்சிட்டு பார்த்தா 500 ரூபா நோட்டு கட்டு பாதியாக எரிஞ்சு கிடக்குது வீடு பூரா. அவரு கூட இடம் மாறுதல் பண்ணாங்க, ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க, அலகாபாத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பண்ண உடனே காவல்துறை சம்பவ இடத்துக்கு போகிறாங்க. போய் பார்த்துட்டு அவங்க தலைமை நீதிபதிக்கு விவரத்தெல்லாம் எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இந்த நியூஸ் அரசல் புரசலாக கசிகிற ஒரு நாளைக்குள்ள அந்த எரிஞ்சு பாதி கருகி கிடந்த ரூபா துண்டெல்லாம் அந்த ஜட்ஜை அகற்றி விடுகிறார். இது விஷயம் தலைமை நீதிபதிக்கு போனோடனே அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னங்க தாங்க நடந்துச்சுன்னொடனே, நான் அப்பழுக்கற்றவன், அங்கே ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ரூபா நோட்டே இல்லை என்று சொல்லிவிடுகிறார். இதற்குள் வந்து இந்த பாதி எரிந்த நிலையில் இருந்த இந்த வீடியோக்கள் வெளியே சுற்ற தொடங்கி விடுகின்றன. உடனே தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் என்ன செய்கிறார்னா, மூத்த நீதிபதிகள் 3 பேரை வச்சு ஒரு விசாரணை கமிட்டியை அமைக்கிறார். அந்த நீதிபதியும் கேளுங்க, மற்றவங்ககிட்டையும் கேளுங்க, முழுமையாக விசாரணை நடத்தி என்ன நடந்துச்சுன்ற அறிக்கையை எங்களுக்கு அனுப்புங்கள் என்கிறார். இந்த விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு முன்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கிட்ட ஒரு அறிக்கையை கேட்குறாரு. அந்த தலைமை நீதிபதி இதெல்லாம் நடந்துச்சுங்க, நான் போனேன், ஃபஸ்ட்டு இல்லைன்னாங்க, நான் டெல்லி கமிஷனர் வந்து எனக்கு இந்த எரிஞ்ச வீடியோவெல்லாம் அனுப்பிச்சிட்டேன். அந்த வீடியோவோட சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டாரு. அந்த டிரான்ஸ்பரன்சிக்கு சொல்கிறேன், இதை மறைக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணல. எரிஞ்சதுன்னா அந்த வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு ரூபா நோட்டு தான் எரிஞ்சிச்சுன்னு. ஆனால் பட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது பார்த்தா எதுவுமே காணோம். அதை போட்டுட்டு 3 மெம்பர் கமிட்டி போடுறார். கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. கமிட்டி ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இவர் வந்து சம்மந்தப்பட்ட நீதிபதியை அழைத்து நீங்கள் ராஜினாமா செய்து விடுங்கள் என்று கேட்கிறார். அவர் நான் முடியாதுன்ட்டார். அவர் ராஜினாமாலாம் செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னே குடியரசுத் தலைவருக்கு இந்த அறிக்கையும் பரிந்துரையும் அனுப்பிவிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லுங்கள், மாலதியோட சட்ட அறிவை நாம் சோதிக்கலாம். அவங்க அதுக்கு மேலே அந்த நீதிபதி மேலே என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்கொயரி பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் இப்போ பதவி நீக்கம் பண்ண எப்படி பண்ணுறது? உயர்நீதிமன்ற நீதிபதி எப்படி பதவி நீக்கம் பண்ணுறது? பாராளுமன்றம் தீர்மானம் இயற்றி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு டிஎன்பிசி மெம்பருக்கே இதுதான் இம்பீச்மெண்ட். நீதிபதிகளை பணி நீக்கம் செய்வதற்கு பாராளுமன்றத்திற்கு மட்டும்தான் அதிகாரம் உள்ளது. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே 2 நீதிபதிகள் பதவி நீக்கம் தொடர்பான முயற்சிகள் நடைபெற்றன. ஜஸ்டிஸ் ராமசாமி தமிழகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அரசு அவருக்கு கொடுத்திருந்த ஏசிகள்லாம் கைட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டார். இது போல் மிஸ்அப்ராப்ரேஷன் சொல்லிட்டு அவர் மீது ஒரு பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து அது டிபேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். 2வதாக கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி, இந்த கர்ணா அப்படி நாட் கர்ணன் வேற இன்னொரு நீதிபதி, அவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு செல்ல வேண்டிய பணத்தை, அதாவது ஒரு காமன் அக்கௌண்ட்டில் இருக்க வேண்டிய பணத்தை எடுத்து இவர் அக்கௌண்ட்டை போட்டுக்கினார். இந்த குற்றச்சாட்டில் பாராளுமன்றத்தில் இந்த முறை வந்து பாராளுமன்றத்தில் விவாதமே நடைபெற்றது. அந்த விவாதத்துக்கு பிறகு அவர் வாக்கெடுப்புக்கு முன்னாடி அவர் ராஜினாமா செய்து விட்டார். இந்த பரிந்துரையை தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டால் இது பாராளுமன்றத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே விவாதம் நடக்கும். விவாதம் நடந்து வாக்கெடுப்பு கூட நடைபெறும். வாக்கெடுப்பு வெற்றி பெற்றுவிட்டால் இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக கருதப்படுவார். ஹில் பி டிஸ்மிஸ்ட். ஸோ ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுறது இது ஒன்று தான் ப்ரொசீஜர். அவருக்கு ஆதரவாக யார் ஓட்டு போட போகிறாங்க சொல்ல முடியாதுல்லவா? சொல்ல முடியாதுல்ல.
ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, இந்தியாவுக்கே தெரிஞ்சிருச்சு. அப்போ யார் ஆதரவாக ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்குலாம் கெட்ட பேர் தானே வரும். அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறும். அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த எம்பிக்கள் இவர் பழிவாங்கப்படுகிறார் என்ற நிலைப்பாட்டை எடுக்கலாம் அல்லவா? அவருக்கு லஞ்சம் கொடுத்தவங்க வந்து எப்படி போடுவாங்க? ஏதாவது ஒரு பார்ட்டி லஞ்சம் கொடுத்துருப்பாங்க, யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. எந்த கேஸு கொடுத்தாங்க? அதில் சம்மந்தப்பட்டவர்கள் பாராளுமன்றத்தின் உள்ளே கூட அமர்ந்திருக்கலாம். நீங்கள் சொல்கிறது ரைட்டு. ஏன்னா அந்த டைமில் வந்து அவரை ஜஸ்ட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போதே அது சோஷியல் மீடியாவில் ஒரு அவுட்ரீச்சஸ் கலப்புச்சு. அப்படி இருக்கும்போது இப்படி ஆச்சுன்னா அப்போ அது எப்படி வேணாலும் போகலாம், சொல்ல முடியாது. மீதி கதையை சொல்லுங்கள். அவ்வளோதான். என்ன இதுக்கு மேலே என்ன கதை எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். ஸோ இப்போ இந்த பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் கமெண்ட்ஸ் ஆகும். குடியரசுத் தலைவர் அந்த ரெஃபரன்ஸை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு கவர்மெண்ட் வந்து இம்பீச்மெண்ட் மோஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி அது நடந்து டெர்மினேட் ஆனால் இந்திய சுதந்திர வரலாற்றில் பாராளுமன்றத்தால் பணிநீக்கம் செய்யப்பட்ட முதல் நீதிபதியாக இவர் வரலாறுல இடம் பெறுவார். ஏன்னா என்னென்னா அந்த ப்ரொசீஜர் பாதி நடக்கும்போதே ரிசைன் பண்ணுவாங்க. அந்த கொல்கட்டா நீதிபதியோட டிபேட்டை வந்து நான் லைவில் பார்த்தேன். அவர் அந்த நீதிபதியை தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டார் பார்லிமெண்ட் முன்னாடி. ஸோ இது எப்படி போகுதுன்றதில்ல. இவருக்கு கூப்பிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு அனுப்ப போகிறேன், நீ யார் ரிசைன் பண்ணிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நடுவே இவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதுவும் நிலுவையில் இருக்கிறது. ஸோ இதுக்கும் இதை டிரான்ஸ்பரண்ட்டாக ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா ஹேண்டில் பண்ணார் அப்படின்ட்டு சொல்லணும். ப்ரெஸ்ஸுக்கிட்ட போகவே மாட்டார், ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசவே மாட்டார். சட்டம் என்றால் அனைவரும் சமம் அப்படின்றது தான். அண்ட் ரொம்ப குறிப்பாக ஒரு சஞ்சீவ் கண்ணா பற்றி பேச வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு காரணம், என்னுடைய வழக்கில் எனக்கு ரிலீஃப் கொடுத்தது ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா. ரிலீஃபே கொடுக்கக்கூடாது என்று தமிழக அரசு மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோஹத்கி, சித்தார்த் லூத்ரா ஆகியோரை வைத்து வாதிட்டனர். இந்த 17 எஃப்ஐஆர்களை ஒரே யூடியூப் வீடியோவுக்கு 17 எஃப்ஐஆர்கள் போடக்கூடாது என்ற அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றபோது தமிழக அரசு சார்பில் என்ன வாதிடப்பட்டது என்றால், 17 கேஸையும் 17 இடங்களில் விசாரிக்க வேண்டும், 17 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று இவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது ஒரு நீதிபதி வந்து இல்லைன்ட்டு அந்த வழக்கில் ரிலீஃப் கொடுத்தது ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா. அதெல்லாம் நினைவு கூறத்தக்கது. அதாவது என்னென்னா, எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும் அவர் சட்டம் என்ன சொல்லுது இதில் தான் அவர் கவனமாக இருப்பார். ஒரு குற்றத்திற்கு 17 வழக்குகள் என்பது சரியாக இருக்காது இல்லையா? அந்த அடிப்படையில் அவர் பார்த்தார். அவர் ரோஹத்கி அப்பியர் ஆகிறாரு, சித்தார்த் லூத்ரா அப்பியர் ஆகி பேசுகிறாரு அப்படின்ட்டுலாம் ஒன்றும். பிஜேபிக்கு அரசுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்காரு. தன்னுடைய இந்த ஜட்ஜ் ஃபெட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்காரு. ரொம்ப அழகாக சம்ம பண்ணிட்டீங்க நீங்கள். இதுதான் அவரோட சிறப்பம்சம். அடுத்ததாக இன்று ஜஸ்டிஸ் பி.ஆர். கவாய் அவர்கள் தலைமை நீதிபதியாக பதவியேற்கிறார். இந்திய நீதித்துறை வரலாற்றில் தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் முதல் பௌத்தர் திரு கவாய், பௌத்த மதத்தை சேர்ந்தவர் என்பது கூடுதல் தகவல். மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்க சார், இது வரைக்கும் வந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். தொடர்ந்து அரசியலத்தில் பேசலாம். நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதோட இன்ட்ரெஸ்டிங்கான பல்வேறு விஷயங்கள் வரும். ரொம்ப நன்றி உங்கள் கருத்து.